அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபீஸ் கிடையாது. நம்மளுடைய ரமலான் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு. அதாவது இன்றைக்கி நைட் நம்மளுக்கு ரமலான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நைட் நம்ம சஹர் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நாளைக்கு நம்மளுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரமலானில் நம்மளுக்கு என்ன திங்ஸ் வேணுங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு ஷார்ட் வீடியோஸாக நம்ம பார்க்க போடுவோம். ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பேரிச்சம்பழம் வாங்குவோம். ஸோ அது வந்து இப்போ வந்து நம்ம வந்து ரமலான் டைமில் டேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை சாப்பிட்டு தான் நம்ம நோம்பே திறப்போம். ஸோ டேட்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தா அகார் தான். ஸோ நம்ம நோன்பு வச்சு ரொம்ப டயர்டாக இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ரோஸ் மில்க் இல்லாமல் நோன்பு திறக்கவே மாட்டோம். அதனால் ரோஸ் மில்க் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து சப்ஜா சீட் அண்டு பாதாம் பிசின். இது வந்து நம்ம நைட்டே ஊற போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜூஸில் வந்து நம்ம போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை விட பாலில் கலந்து சாப்பிட்டா அதை விட நல்லது. அடுத்தது வந்து கஸ்டர்ட் பவுடர், நம்மளுடைய ஃபேவரட்டான கஸ்டர்ட் பவுடர். அடுத்து நம்மளுக்கு வந்து சாக்லேட் சிரப், மில்க் ஷேக்கு, அப்புறம் கஸ்டர்டு, இன்னும் ஏகப்பட்ட ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சர்பத் இல்லாமல் நோம்பே ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ சர்பத் நீங்கள் வாங்கிக்கோங்க. சர்பத் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்தது வந்து சாஸ் ஐட்டம் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வடைக்கு சம்சாக்கு கண்டிப்பாக தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உளுந்து. கண்டிப்பாக நம்ம வடை சுடாமல் இருக்கவே மாட்டோம் நோம்பு டைமில். ஸோ உளுந்து வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ரவா கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது வந்து கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை, அப்புறம் பச்சை பயிறு, பட்டாணி, இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ரமலானுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ரமலான் நோம்பில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே தொழுது துவா செய்யுங்க. இந்த டைமில் நீங்கள் கேட்குற துவா கண்டிப்பாக கபுலாகும், கண்டிப்பாக நிறைவேறும். நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.